ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அரசுமுறை பயணமாக ஐரோப்பா சென்ற பிரதமர் மோடி பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்லோவேக்கியா சென்றடைந்தார். 1993 ஆண்டில் ஸ்லோவேக்கியா நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த நாட்டுக்கு இந்திய பிரதமர் ஒருவர் செல்வது இதுவே முதல் முறை. இதனால் மோடிக்கான வரவேற்பு தடபுடலாக இருந்தது. ஸ்லோவேக்கியா தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜூரஜ் பிளானர் மோடியை வரவேற்றார். அந்த நாட்டின் பாரம்பரிய முறைப்படி ரொட்டி மற்றும் உப்பு வழங்கி மோடியை வரவேற்றனர். பின்னர் ஸ்லோவேக்கியா மக்களும் இந்திய வம்சாவளியினரும் மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தனர். உள்ளூர் கலைஞர்கள் வந்தே மாதரம் பாடலை கச்சிதமாக பாடி மோடியை வரவேற்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பிராட்டிஸ்லாவா அரண்மனையில் ஸ்லோவேக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபீகோவை நம் பிரதமர் மோடி சந்தித்தார். அங்கு மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் இரு நாட்டு பிரதமர்களும் அதிகாரிகள் குழுவும் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். முடிவில் இந்தியா ஸ்லோவேக்கியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதைத் தொடர்ந்து இரு நாட்டு பிரதமர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது மோடி கூறியது, ஒரு இந்திய பிரதமர் ஸ்லோவேக்கியாவுக்கு பயணம் செய்வது இதுவே முதல் முறை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் இரு நாட்டு உறவை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். பிரதமர் ராபர்ட் ஃபீகோ ஒரு அனுபவமிக்க தலைவர், இந்தியாவின் உண்மையான நண்பர். நம் ஆற்றல் மகத்தானது, நம் லட்சியங்கள் அதைவிட பெரியவை. ஆட்டோமொபைல்கள், ரயில்வே, உற்பத்தி மற்றும் பசுமை தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் கைகோர்த்திருக்கிறோம். இரு நாட்டு மக்களின் நலனுக்காக பல முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளோம். விண்வெளி துறையில் இந்தியா புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது. இந்த வெற்றி பயணத்தில் பங்களிக்க ஸ்லோவேக்கியா நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் என்று மோடி கூறினார். हमारे बीच स्पेस के क्षेत्र में सहयोग बढ़ाने का बहुत बड़ा पोटेंशियल है। 2017 में स्लोवाकिया की पहली सैटेलाइट भारत द्वारा लॉन्च की गई थी। आज भारत में
स्पेस सेक्टर अभूतपूर्व गति से नई ऊंचाइयां छू रहा है। मैं स्लोवेकिया की कंपनियों को इस विकास यात्रा में शामिल होने के लिए आमंत्रित करता हूं। सिविल न्यूक्लियर एनर्जी भी दोनों देशों के लिए मुख्य प्राथमिकता का क्षेत्र है।